ஒரு எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டி ஒரு 3 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எல்லா எம்பிக்களையும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் செயல்பட போகிறோம். பிற மாநில எம்பிக்களை சந்தித்து இந்த டீலிமிட்டேஷனுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடிய நடவடிக்கை ஈடுபடுவது. இங்க இருக்கக்கூடிய முதல்ல உங்களோட தொகுதிக்கு போய் முதல்ல அங்க இருக்கிற பிரச்சனையை பாருங்க அப்படின்ட்டு சிம்பிளா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். சார், கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா அதை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியால் எப்படி இவ்வளவு எளிதாக அதை எப்படி உங்களால பார்க்க முடியுது? முதல்ல ஏதோ வேலை வெட்டியே இல்லாம செய்யற மாதிரி எப்படி உங்களால அதை அப்படி பார்க்க முடியுது? அதாவது திமுக நாடாளுமன்ற குழு பிளீஸ் அதாவது திமுக நாடாளுமன்ற குழு போட்டிருக்காங்க. இதுக்கும் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா அது இல்லைன்னு நம்ம பல கட்டங்கள்ல விவாதம் பண்ணியிருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷனும் கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லா தரவுகளையும் கையில வச்சிருக்கிறவங்க. டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படியே வந்தாலும் 2027 தான் அந்த விஷயமே வரணும், கவனத்துக்கு வரணும். இப்போ டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரல. இப்போ இல்லாத ஒன்றை இவங்க கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்தியா கூட்டணி என்கிற ஒரு பெயரில் இவர்கள் ஒரு ஒட்டு கூட்டணியை அமைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டார்களோ அதை போல இப்பொழுது மாநில சுயாட்சி என்பதை மாநில சுயாட்சிக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டதை போல இவர்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு ஏதோ மாநில சுயாட்சி உரிமைகளை காப்பாற்றுகிறார், ஏதோ அவதார புருஷனை போல தன்னை ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலே இடைவெளி, மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகளில் திமுக அரசு சிக்கி இருக்கிறது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக 1963 எப்படி மொழி பிரச்சனையில் இந்த ஆட்சியை திமுகவை எதிர்கட்சி வரிசையிலிருந்து ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ அதை போல மொழி உணர்வை, மாநில உரிமையை இவர்கள் பாதுகாப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இப்போ மத்திய அரசுக்கு எதிராக ஏதோ மாநில சுயாட்சி போர்க்களத்தை போர் வந்த மாதிரி இவர்கள் மாநில சுயாட்சியை பாதுகாப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது தவறானது. கேட்டீங்கன்னா, கல்விக் கொள்கையில தோத்து போயிட்டாங்க. இந்தின்னு சொன்னாங்க, அதுல தோத்து போயிட்டாங்க. இப்ப மாநில சுயாட்சி உரிமைகள்ங்கிற பெயர்ல ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். ஏன்னு கேட்டா, மாநில சுயாட்சி எங்க போயிருக்கு? கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியல் யார் காலத்துல போச்சு? கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய உரிமையில இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான உரிமையை யார் பறிகொடுத்தாங்க? யார் காலத்துல போச்சு? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இவங்க எடுத்திருக்கிற முயற்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வரை ஒரு சிங்கம் கூட சொல்லல. மாநில சுயாட்சி உரிமையின் மீது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? கர்நாடகம் ஆதரிக்கிறது, கேரளா ஆதரிக்கிறதுன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, தேசிய கல்விக் கொள்கையே கேரளா ஆதரிச்சு, தேசிய கல்விக் கொள்கையை கர்நாடகா ஆதரிச்சு, தேசிய கல்விக் கொள்கையை இமாச்சல் பிரதேசம் ஆதரிச்சு. ஆனா இவங்க ஏதோ இந்திய திணிப்பதற்கான முயற்சி நடப்பதை போல ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அரசு நிர்வாகம் பல்வேறு வகையில தோற்று போயிருக்கு. இப்ப 1963 இது 2025 எல்லா சாதாரண மக்களுடைய கையிலும் இந்த செல்போன் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு.
தரவுகள் இருக்கு. யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இனிமேல் மத பிரிவினையை, மாநில பிரிவினையை, பிராந்திய பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் ரொம்ப காலமா நீடிக்க முடியாது. இதை முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய 2026 தேர்தல் மிகுந்த பரபரப்பா இருக்கும். நீங்க இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாங்க, நீங்க முதல்ல பிஎன்சி திட்டத்தை ஆதரிப்பதாக சகோதரி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் 2-3 முறை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தவறுதலா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகத்தினால நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு ஓவானாங்க. அதை மத்திய அமைச்சர் பெருந்தன்மையோடு திரும்ப பெற்றுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த சர்ச்சை முடிஞ்சு போச்சு. உடனே அதுக்கு பிறகு இவங்க உரிமை பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நேரத்தை பொழுத போக்குறதுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொகுதியில 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க அதை பார்க்கல, எதுக்கு போய் நீங்க போட்டிருக்க நாடாளுமன்றத்துக்கு போய் ஒரே கூச்சல் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு எந்த டிபேட்லயாவது எந்த புள்ளிலையாவது ஒழுங்கா பேசுறாங்களா சார்? மாநில உரிமை பேசுறாங்களா? 1999 இருந்து 2014 வரை இவர்கள் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் 5 அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் இருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? நிறைய அளவு கடந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார்கள் தவிர தமிழ்நாட்டு உரிமைக்காக என்ன பண்ணாங்க? தமிழை ஆட்சி மொழி ஆக்கிட்டாங்களா? தமிழ்நாட்டுல நான் ஒரு வாரத்துக்காக கேட்கிறேன். தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சிருச்சு. வாஜ்பாய் தான் இப்ப பிரதமரா இருந்தாரு. 2002ல 2002 டீலிமிட்டேஷன் 25 வருஷம். 1971 25 வருஷம், 2002 25 வருஷம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், டீலிமிட்டேஷன் வந்தா அன்னைக்கு இந்த சர்ச்சையை பேசுங்க. இப்ப அவசியம் இல்லை. 2026 பிறகு டீலிமிட்டேஷன் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களாங்கிறது அதுக்கு பிறகு உள்ள விஷயம். ஆனா இன்னைக்கு நான் ஒரே ஒரு வாரத்துக்காக நம்முடைய நெறியாளர் மரியாதைக்குரிய அரவிந்தாட்சன் மூலமாக சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக உன்னை தெரிவிக்கிறேன். நாளையில இருந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்திலும் தனியார்கள் நடத்துகிற அரசு நடத்துகிற அனைத்து பள்ளிகளிலும் 2 மொழி கொள்கை தான். 3 மொழி கொள்கை கிடையாது. 3 மொழியே கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா காமராஜர் கல்வியை இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்ட்டு இல்ல, இந்த நாட்டில் பல வகையான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. நீங்க தனியார்கள் எல்லாருமே இருமொழி கொள்கையை படிதான் நீங்க ஸ்கூல ஆரம்பிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? சொல்றதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால அருணாச்சல் பிரதேசத்திலேயோ நாகாலாந்திலேயோ உங்களால சொல்ல முடியுமா? நாகாலாந்தில் இன்னும் பழங்குடியின மொழி தான் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அனுமதிக்கலாம். ரொம்ப இப்படி பேசுறீங்கன்ட்டு எனக்கு புரியல. ரொம்ப நேரம் எனக்கு வாய்ப்பு இணைப்புலாம் போயிடுச்சு. அதாவது சொல்றேன், கொஞ்சம் தயவு பண்ணி அனுமதிக்க. அதாவது தமிழ்நாட்டுல பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறப்பதற்காக கல்விக்கு புரட்சி ஏற்படுத்தினார். ஆரம்ப கல்வியை தொடங்கினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் கல்வியை வடிவமாக்கினார்கள், வியாபாரமாக்கினாங்க. இன்னைக்கும் நாம் மறுபடியும் சொன்னதே அரசு மாறி அழைக்க வேண்டியிருக்கு. இவர்கள் நடத்துகிற பள்ளியில மட்டும் 3வது மொழி எப்படி ஹிந்தி வரும்? நாங்க கொண்டு வந்துட்டு அவங்க இந்திய பிரிச்சுட்டோம்னா என்ன சார்? மும்மொழி கொள்கையில எந்த இடத்திலாவது இந்தி சமஸ்கிருதம் என்று இருக்கா? மும்மொழி கொள்கையில ஆரம்ப கல்வியில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணைப்பு மொழி, 3வது மொழியில் அவரவர் விரும்புகிற மொழிகளில் படிக்கலாம். இதான எங்க இந்தி இருக்கு? ஒண்ணு டீலிமிட்டேஷன் பத்தி 39 இடங்கள் 31 ஆயிரம் சொல்றீங்க. 39 31 ஆகும் சொல்லி எந்த அரசு குறிப்பில் இருக்கு சொல்லுங்க? 31 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 31 ஆகும் சொல்லி எந்த தரவுகளின் அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் பேசி போட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமை அமைச்சர்
மாண்புமிகு முதலமைச்சர் 39, 31 சொல்லி மாநில உரிமை பறிக்கப்படும் சொல்லி எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றாங்க? அண்ணே இங்க பாருங்க, தூத்துக்குடி செல்வம் அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நீங்க இந்த எஜுகேஷன் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். நீங்க பாருங்க 2024-25 மொத்தமாக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ அப்படின்னா, மொத்தமா இந்த நாடு முழுவதும் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ அப்படின்னா 1,25,638 கோடி. செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு சொல்லிடுறேன், 1,14,054 கோடி. கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திற்கு செலவழிக்க வேண்டிய கல்வி நிதியில் இத செலவு இந்த அரசு குறைத்திருக்கிறது. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாயை குறைவாக செலவழித்திருக்கிறது. நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க இந்த ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் நீங்க ஒரு 2000 ஸ்கூல் மட்டுமே தான் இந்த சிபிஎஸ்இ பாடப்பள்ளிகள் இருக்கிறது. நீங்க இங்க ஒரு 58,000 ஸ்கூலுக்கு மேல இருக்குது. நீங்க எல்லா ஸ்கூல்லையுமே இந்த வெறும் 2000 வெறும் 3.16% மாணவர்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த 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 அளவீட்டில் இருக்கிறாங்க. நீங்க இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளோ பேசுறது அப்படிங்கிறது சரியான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. எஸ்சி வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்குல்ல, இது எஸ்சி அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினருக்கான வெல்ஃபேர் ஃபண்டை திருப்பி அனுப்பலாம், செலவு பண்ணல. ஆமா, அது தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த நிதியை நீங்க குறைச்சிருக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் எவ்வளவு. 7,000 கோடி ரூபாய் திருப்பி செலவே பண்ணாம அனுப்புனாங்களா இல்லையா? இல்ல, அந்த நிதிய நீங்க இந்த பட்ஜெட்ல இல்ல, போன பட்ஜெட்னுடைய அளவீட்லயும் நீங்க அதோட இத ஸ்கீமுக்கு கொடுக்கிற இத நீங்க குறைச்சிருக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் எவ்வளவுன்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுவேன். ஒரு மூத்த நெறியாளர் நீங்க தயவு செய்து இந்த பண்டை திருப்பி அனுப்பிட்டாங்க, இதுக்கான விளக்கம் சொல்லுங்களா? நீங்க செலவு பண்ணி அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த மாநில அரசு முறையாக செலவு செய்யவில்லை. அண்ணே பாருங்க, எனக்கு நீங்க அந்த கணக்கு பேப்பரை இவ்வளவு நாள்ல பிஜேபி சேர்ந்த யாருமே நீங்க வெளியிலயும் சொல்லல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பட்ஜெட்ல நீங்க சொல்லி இருக்கக்கூடிய தகவலை சொல்றேன் பாருங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது நீங்க 6,360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துவிட்டு ரிவைஸ்டு பட்ஜெட்ல அது 5,500 கோடியாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயை குறைவாகத்தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இந்த 800 கோடி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்தமா கொடுத்துருச்சா, இல்ல மொத்த நாட்டிலுமே அது குறைஞ்சிருக்குதா? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நாம இப்ப தமிழ்நாட்டுல அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம், தமிழ் சேனல், தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன், நாம எல்லாரும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி பேசுவோம்.